ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 12/3/2024 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த ரோலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2 ரவுண்ட்ஸ் இருக்குது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த 2 ரவுண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரோலுக்கெல்லாம் அவங்க 37,700லேருந்து 1,38,500 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு வந்து 35,900லேருந்து 1,31,500 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் வந்து அவங்க 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு வந்து 18,200லேருந்து 67,100 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எவ்வளோ ஸ்கேல் கொடுக்குறாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அனெக்சர் 1 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன், தமிழ் வெர்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சைன்இன் அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேம் அண்ட் இனிஷியலை கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரும் அப்படி தான் வெரிஃபைன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகினுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை லாகினில் போய் என்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்குள்ளே உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.